எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து தான் வரும். என் கண்களை நான் ஏறெடுக்கும் பொழுது, என்னுடைய ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் பொழுது, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் ஏறெடுக்கும் பொழுது, என் தேவன் எனக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. இவ்வளவு நேரம் பாடல்களை பாடுறீங்க. இது தேவனுடைய பிரசன்னம் நேரமாக இருக்கிறது. இயேசு உங்களை தொடுகிற நேரமாக இருக்கிறது. இயேசு உங்களை பலப்படுத்துகிற நேரமாக இருக்கிறது. இயேசு உங்களை வழி நடத்துகிற நேரமாக இருக்கிறது. மாம்சத்துல துதிக்காதபடிக்கு நீங்க ஆவியில துதிக்கும் பொழுது தேவன் உங்கள் விசுவாசத்தை அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் நம்பிக்கைகளை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். மரித்த லாசருக்கு தேவன் எப்படி உயிரை கொடுத்தார், எப்படி ஜீவனை கொடுத்தார், எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எப்படி அவர்களை பெருக பண்ணார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவே நன்றி அப்பா. ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க. அந்த பரலோகத்தை நோக்கி பாருங்க. என்னை நடத்துகிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. இயேசுயா இயேசுயா நாம துதிக்கிறோம். இந்த இயேசு உங்களை தொடுகிற தேவனாக இருக்கிறார். பவுல் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு. சகல ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் உண்டு. சகல வல்லமை என்னை பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் உண்டு. உலகத்தின் பலன் நிரந்தரம் இல்லை. உலகத்தின் ஆசீர்வாதம் நிரந்தரம் இல்லை. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவர் நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையில நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். சர்வவல்லவர் உம்மை போல தெய்வமில்லை. சொல்லலாம். உம்மை போல தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வவல்லவர். உம்மை போல உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே
அழைத்தவரே கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லமா, என்னை அழைத்தவரே நீர் உண்மை நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். உங்கள் வாயிலை திறந்து கொண்டு அவரை மாற்றி மக்களை பேசி அப்பா பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி அவரை பார்த்து சொல்லுங்க, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் தெய்வமில்லை. கரங்கள் உயர்த்தி ஹalleluya 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 உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். அவர் பார்த்து சொல்லமா, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. அவரை பார்த்து சொல்லுமா, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே இந்த சபை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. கரங்களை உயர்த்தி நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுங்க, அவரை பார்த்து சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya
இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கும் பொழுது, என் தேவன் எல்லாத்துக்கான புத்திக்கு மேலான ஆசீர்வாதங்கள், புத்திக்கு மேலான கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாய் தகப்பன் உங்களை கைவிட்டாலும், உற்றார் உறவர் உங்களை கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் உங்களை கைவிட்டாலும், ஒரு நாள் உங்களை கைவிடாமல் அவர் தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ரபா சதரபா ரபா உரிமலா ரபா சதரபா உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு பலத்தோடு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை. அவர் பார்த்து சொல்லலாம், ஆராதனை ஆராதனை உம்மை உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாம், ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. சொல்லுமா, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. அதை பார்த்து சொல்லுமா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுமா, தகப்பனே ஆராதனை ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. அவரை பார்த்து சொல்லலாம், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிரப்புகிற தேவனாக இயேசுவின் நாமத்தில் எல்லா பதவிகளும் இயேசுவின் நாமத்தில்
ஒவ்வொருவரையும் சொல்லுமா இன்னும் அதிகமாய்
சொல்லுங்க. நீர் எனக்கு அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். அவர் யூத ராஜசிங்கமாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக பெருக தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கிறோம். ஹalleluya. தேவன் உள்ளத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷனை காத்திலும் உன்னியம் என்னை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் உள்ளத்தில் உயிரோடு இருக்கிறார். எல்லா கண்களை கொடுங்க. அந்த மத்தியில தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். என வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்வது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறது இயேசுவுடைய நாமத்தில். அவருடைய நாமத்தில் நீங்க கேட்க ஆரம்பிங்க. உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்றி அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் சாதகமாய் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் பலவீனத்தின் மத்தியில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் அவர் இறங்கி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ள தேவன் சமாதானத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ள தேவன் ரட்சிப்பை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். எந்த மனுஷனும் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. நீங்க நேசிக்கிற இயேசு மாத்திரம் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான், என்னை நடத்துகின்றது. சொல்லுமா, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபைக்கு. சொல்லுமா, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபைக்கு. கிருபையே கிருபையே அறிந்த முயற்சி என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேரத்திலெல்லாம்
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே சொல்லுமா கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உம் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உம் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் கிருபையே உங்களை தாங்கி தூக்கி சுமந்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமில்லா நேரத்திலும் அவருடைய கிருபை நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி சுமந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை உங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறது. அவருடைய இரக்கம் உங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறது. உலகமே ஆதாயப்படுத்திக் கொண்டார். ஆத்மா நஷ்டமா போன யாருக்குமே லாபம் இல்லை. ஆனாலும் இயேசு ஆத்மாவை கிருபையாய் அவர் பாதுகாத்து கொண்டு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபையோடு இருக்கிறதுனால உங்களையும் கிருபையோடு அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை வெறுமையாய் போகாதபடிக்கு தேவ பிரசனத்தை வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பாடவரே நீர் ஆண்டவரை கொண்டு போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைக்கிறோம். ஆண்டவரே நீரே உடைத்து உருவாக்க போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் இயேசு நம்மளுக்கு ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற உலகத்திலே காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இதுல எந்த மனுஷனும் பெரிய ஆள் அல்ல, இல்லை எந்த காரியமும் இது நம்மளுக்கு பெரிய ஆள் இல்லை. ஆனா இயேசு நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் வெறும் உங்க முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனா இயேசு உங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் உலாவுகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க அப்பொழுது நீங்க தேவனிடத்துல வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை ரிசீவ் பண்ணும் பொழுது, தேவன் உங்கள் வாழ்க்கையில அவர் அற்புதமாக செய்கிற தேவனாக இருக்கிறார்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை இடத்துல திரும்பி வராது. ஆமென். அது கிரியை செஞ்சு தான் திரும்பி வரும். அல்லேலூயா. அதனால நம்மளுக்குள்ள கிரியைகள் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் இன்றைக்கு என்னோட பேச போகிறார். பக்கத்துல பாருங்க, இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க. ஆமென். ஒரு வாரம் விட்டு இன்னைக்கு தான் என்ன பண்றீங்க, பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முகத்தை தான் பார்த்து சொல்ல முடியாமவே இல்லையா? அல்லேலூயா. அதனால எல்லாருடைய முகத்தை ஒரு முறை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்களா? பாடி லோஷன் நல்லா போட்டுன்னு இருக்கிறாங்களா? அல்லேலூயா. ஏன்னா சில பேர் சபைக்கு ஏன் வராங்கன்னா, உங்க ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர், நீங்க நல்லா பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க. அல்லேலூயா. சபை முடிஞ்சோன்னே கேட்கணும் அவங்கள. ஆமென். அது வாங்குற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. எந்த ஏரியால இருக்குது? ஆமென். எந்த கிராஸ்ல வாங்குனீங்க? அல்லேலூயா. நம்ம பாஸ்டர்மாக்கு யாரோ ஒருத்தர் பர்ஃப்யூம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நான் வீட்டில் தலைவார இருக்கும்பொழுது அந்த இடத்துல இவங்களே எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. பாரு பர்ஃப்யூம் பற்றி எப்படி இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கவே இல்லை. ஆமென். ஆனாலும் அவங்க மனசுல என்ன வந்துச்சு, இது எப்படின்னா கொடுக்கணும்னு வராது, இது எப்படின்னா காமிக்கணும்னு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கொடுத்தாலும் நான் போட மாட்டேன். அல்லேலூயா. லேடிஸ்க்கு போட்டு அப்புறம் என்ன பார்த்து வர மாதிரி பார்த்துட்டாங்கன்னா, நான் போட்டு சென்று இவனும் போட்டுருங்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஏன் சொல்றேன்னா பாருங்க, அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஆமென். ஒரு பொருளுக்காக நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஆச்சு நம்ம அதை வாங்குறோம். ஆமென். எப்படியாச்சும் அடுத்த மாதம் என் சம்பளம் வந்துடும், முதல்ல என்ன பண்ணணும், நம்ம அதை வாங்கி தான் ஆகணும். ஆமென். வாங்கி அவங்க முன்னாடி எல்லாம் பூசி கீசி அங்கே வந்து சபையில் நிற்கணும். அல்லேலூயா. அப்படின்னா சொல்லுவாங்க அவங்க, சிஸ்டர் உங்க இது ரொம்ப நல்லா இருக்குது, இது எங்கே வாங்குனீங்கன்னு. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அதோடைய ஃப்ரேக்ரன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. அதே போல தான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் கேட்க கேட்க என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் ருசிச்சு பார்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பர்ஃப்யூம் எப்படி நீங்கள் ருசிக்கிறீங்களோ, அது உலகத்தின் காரியத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணதோ, அதுக்கு மேலான தேவனுடைய வார்த்தை உங்களை தொடர்கிறது. அல்லேலூயா. பாருங்க, லாசரு மரிச்சு போனான். ஆமென். 3 நாளும் அவன் பர்ஃப்யூம் அடிச்சிருந்தானா? நல்ல ஸ்மெல்லா இருக்கணும் என் பாடி. ஆமென். 3 நாளைக்கு அப்புறம் இயேசு வந்து என்னை எழுப்புவாரு. ஆமென். மூந்து பார்த்து தான் இயேசு எழுப்புவாரு என்று சொன்னானா? இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆனாலும் மரித்து போன லாசரை, நாத்தமாய் கிடந்த அந்த பொணத்தை தேவன் எழுப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது நாற்றம் மாத்திரம் அல்ல, அவர் சுத்திகரித்து அவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சபைக்கு வரணும்னா நம்மளை நாமே சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு வாரம் இல்ல 1 மாசம் விட்டு உங்க வீடை நீங்க பெருக்குவீங்களா? 1 மாசம் விட்டு பெருக்கலாம் பிரதர். 1 மாசம் விட்டு நான் தொடிக்கிறேன், 1 மாசம் விட்டு நான் கிளீன் பண்றேன்னா நடக்குமா? அந்த வீட்டுல நீங்க இருக்க முடியுமா? இல்ல. என்ன பண்ணுவீங்க? தினம் என்ன பண்ணுவீங்க? சுத்தம் செய்வீங்க நீங்க. ஆமென். அப்ப எவ்வளவு நம்ம வீட்டுக்கு சில உலகத்தின் காரியத்துக்கு நம்ம சுத்தமா இருக்கிறோமோ, அதே போலதான் தேவனுடைய வார்த்தை கூட. அல்லேலூயா. இது மாம்சீகத்துல பேசுற வார்த்தை அல்ல, ஆவில உங்களை தொடுகிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல இந்த உலகத்துல பிழைப்பான், தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே அவன் பிழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசு கூட 40 நாள் என்ன பண்ணாரு? உபவாசம் எடுத்தார். ஆமென். 40 நாளும் கறி மீன் சாப்பிட்டாரா? அவரு 3 வேளை சாப்பிட்டாரா? இல்ல. அல்லேலூயா. பாருங்க, இதுலதான் அந்த வசனத்தை ஆண்டவர் அடுக்கி வைத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தின் மாலம் அல்ல, தேவனுடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே அவன் பிழைத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னார்னா அதை பெற்றுக்கொண்டு நீங்க அதன்படி நடக்கும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இயேசுடைய அன்பு நம்ம வாழ்க்கையில தனிந்து போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் சொல்லுவான் இன்னைக்கு நான் அவனை நேசிக்கிறேன்னு, ஆமென். நாளைக்கு அதே மனுஷன் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அதே மனுஷன் உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அதே மனுஷன் உங்களை கைவிட்டு போற நிலைமையில கூட இருப்பான். ஆனா ஒரு நாளும் உங்களை ஒதுக்காத, நீங்க திரும்ப திரும்ப தவறு செஞ்சாலும் உங்களை அன்போடு நேசிச்சு உங்களை அரவணைச்சு இன்றைக்கு இந்த சபையில தேவன் உங்களை உட்கார வைத்திருக்கிறாரா, அவர் கொடுத்த அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவுடைய அன்பு சகல பாவங்களை சுத்திகரிக்கும். ஆனா மனுஷனுடைய அன்பு சகல பாவங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் விழுறது அன்புனாலதான். ஆமென். ஒருத்தர் நம்மளுக்கு நல்ல அன்பு காமிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே இருப்போம் நம்ம. அல்லேலூயா. அந்த அன்பு அங்கிருந்து விட்டு போனாக்க என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவோம். அல்லேலூயா. இதுதான் மனுஷனுடைய சுபாவம். அல்லேலூயா. மனுஷன் கொஞ்சம் தப்பு செஞ்சா, தவறு செஞ்சா அவனை நேசிக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க? கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா இயேசு பாருங்க, நீங்க தவறு செஞ்சுனே இருந்தீங்கன்னா கூட அவர் உங்களை நேசிச்சு உங்களை அரவணைச்சு அவருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 40 நாள் நம்ம பார்க்கிறோம்ல, இது லென்ட் சீசன். ஆமென். இயேசு நம்மளுக்காக சிலுவையில பாடுபட்டார், மரிச்சார், பாவங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு இயேசு பாவத்தை சுத்திகரித்திருக்கிறார். இன்றைக்கு பரலோகத்துல உயிரோடு இருக்கிறார். என் தேவன் சிலுவையில் அல்ல, என் தேவன் சிங்காசனத்துல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசு சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது நீங்க ஆராதிக்கிற தேவன் அவர் சிங்காசனத்தில் உங்களுக்காக உத்தரவுகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் பைபிளை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது, இல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம், மன்னிக்கணும். ಯಾಕಂದ್ರೆ ಜೀವವನ್ನುಂಟು ಮಾಡುವ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದಾದ ನಿಯಮವು ನಿನ್ನನ್ನು ಪಾಪ ಮರಣಗಳಿಗೆ ಕಾರಣವಾದ ನಿಯಮದಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಬಿಡಿಸಿತು. தமிழ்ல வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை என்னை பாவ மரணத்திலிருந்து யார் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார்? கிறிஸ்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பாவ மரணத்திலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது எனக்காக இயேசு சிலுவையை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இயேசு உங்களுக்காக ஜெயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என சகல பாவங்களை அவர் சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற சகல பாவங்களை என்ன பண்றாங்க? இயேசு சுத்திகரிக்கிறார். சுத்திகரிச்சு கீழே வாசிங்க. அப்படியே அந்தபடியினால் மாம்சத்தினாலே பலவீனராய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின்படி சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தின் ஆக்கினைக்குள்ளாக்க தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. உலகத்துல மாம்சத்துல நடக்கிறதுக்காக இயேசு நம்மளை கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. ஆவியில நடக்கும் பொழுது நீங்க போறதுக்கு முன்பாகவே உங்க எல்லா வேலைகளும் இயேசு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன சொல்றோம்? உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும். ஹல்லேலூயா. ஏன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்?
கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். ஏன் சொல்றேன்னா, நம்ம போற காரியத்துல இயேசு நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சமூகம் போக போக எல்லா தடைகளும் இயேசு உடைப்பார். அல்லேலூயா. அது மாம்சத்துல சொல்லாதபடிக்கு ஆவில சொல்லும் பொழுது இன்னும் பலமுள்ள காரியத்தை இயேசு உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் விளங்கம் பண்ணி என்னை அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எனக்காக இயேசு அவருடைய சிலுவையில அவருடைய அன்பை எனக்காக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் இயேசு உலகத்தை நேசிக்கவில்லை, அவர் பிதாகி தேவனை நேசித்தார். அல்லேலூயா. இயேசு 30 வருஷம் இந்த உலகத்துல எந்த அடையாளமும் செய்யல, எந்த அற்புதமும் செய்யல, எந்த அதிசயமும் இந்த உலகத்துல அவர் செய்யவில்லை. அல்லேலூயா. ஆனா 30 வருஷம் ஆன பிறகு ஏன் சொல்றேன்னா, அவர் பிதாகி தேவனுடைய சத்தத்துக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம், சில சத்தங்களை கேட்காம நம்ம எல்லாம் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம். சில ஆலோசனைகளை கேட்காமல் சில காரியத்தில் நம்ம விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில சக்சஸ் என்ற வார்த்தையே இல்லை. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, பிதாகித இயேசு கிறிஸ்து கூட பிதாகி தேவனிடத்துல அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். ஆமென். அவர் இருந்த நேரம் எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார். அவர் இருந்த சமயம் எல்லாம் தேவனிடத்தில் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவர் எந்த உலகத்தை நோக்கி அவர் போகவில்லை. ஏன்னா இயேசுக்கு எல்லாமே செய்ய முடியும். ஆமென். 30 வருஷத்துல அவர் எல்லாமே செஞ்சிருக்கலாம்ல, உலகத்தை ஆட்சிப்படுத்திருக்கலாம்ல அவரு. அல்லேலூயா. ஆனா 30 வருஷம் ஆன பிறகு எப்பொழுது இயேசு அவர் மேலே பிதாகி தேவன் அவர் மேலே இறங்கினார், அப்பொழுது தேவன் அவரை தொட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில எந்த கரடு முரடான வாழ்க்கையில இருந்தாலும் அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்குமே பிதாவின் சித்தத்தை, இயேசுடைய சித்தத்தை மீறி நம்ம வாழ்க்கையில செஞ்சோம்னா உலகத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அற்புதமா இருக்கும், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. அந்த நேரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் எல்லா அன்புகள் ஆசீர்வாதங்கள் தணிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசு இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை எடுக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களை உருவாக்குனது மனுஷன் அல்ல, உங்களை உருவாக்குனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க தூக்கி சுமக்கிறது தேவன் அல்ல, உங்களை தூக்கி சுமக்கிறார் அவர்தான் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் அநேக விஷயங்களை தூக்கி சுமந்து போய் கொண்டிருப்பாங்க. ஆமா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆனா உங்களை தூக்குகிறது ரொம்ப வித்தியாசமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க தூக்கிட்டு போனாலும் ஒண்ணும் நடக்காது, ஆனா உங்களை தூக்குகிற தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை நாம தூக்குறது தேவன் அல்ல, என்னை தூக்குகிறார் தெரியுமா, அவரது உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிட்ட முதலாவது அர்ப்பணிங்க. அல்லேலூயா. ஏன்னா இயேசு அதுதான் பிதா கிட்ட செஞ்சார். பிதாவே, என்னுடைய ஆவியை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன் கொடுக்கலாமே, அவங்க அம்மா கிட்ட கொடுக்கலாம், அங்க இருக்கிற சீஷர்கிட்ட கொடுக்கலாம், சொல்லாமே அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லாமே, இயேசு சொல்லாமே சிலுவையில் போடும் பொழுது. அல்லேலூயா. ஆனா இயேசு அவர் எதுவுமே பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென். இந்த உலகத்தை அவர் நேசிச்சார். அல்லேலூயா. ஏன் நேசிச்சார்னா, அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில
பாவத்தின் பரிகாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை நீதிமானாய் தேவன் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நீதிமானுடைய வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. ஆமென். நம்ம எல்லாம் பாவத்தை செஞ்சுட்டு நான் நீதிமான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான்ன்றது தேவனுக்கு உண்மை உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். அல்லேலூயா. மனுஷன் பெருமைக்காக, மனுஷன் காரியத்துக்காக நான் வாழ்ந்து காமிக்கிறேன் என்று சொல்லி நம்ம செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது, குடும்பத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, இயேசு உங்கள் உள்ளத்தில் அவர் வாசம் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இயேசு உங்களுடைய குரலை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய விண்ணப்பங்களை முதலாவது தேவனிடம் சொல்லாமல் யார்கிட்ட சொல்லுவோம்? மனுஷன்கிட்ட சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? பேசுங்க. எதுக்காக சொல்லுவோம்? பாருங்க, பாரம் இறங்குன மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பட் இயேசு கிட்ட சொல்லும் போது பாரம் இறங்குறதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் கேட்டு போயிடுறாரு. அவரு அது எப்போ செய்யறாரு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் நான் முயற்சி கொண்டு பண்ணி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் அங்கே இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது மனுஷனிடத்துல காத்துக் கொள்ளுங்க என்று சொல்லவில்லை. உங்களுக்கு என்ன விண்ணப்பம் இருக்கட்டுங்க, மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆனா ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்துறது நீங்க தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு உங்க குறைகளை சொல்லாதீங்க. நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்க ஆசீர்வாதம் நீங்களே தடை செய்றீங்க. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது புத்திக்கு மேலான தேவ சமாதானம் யார் கொடுக்கிறது? இயேசு உங்களுக்காக கொடுக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம விண்ணப்பங்களை காத்துக்கொள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் உங்க விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளுவான், ஆனா பின்னாடி நிறைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஆனா இயேசு உங்க விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளுவாரு, பின்னாடி நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. இதுதான் மனுஷனுக்கும் இயேசுக்கும் வித்தியாசமான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நிறைய விஷயத்துல தேவனை மறந்துட்டு நம்ம சுயத்துக்காக நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம சுயம் சாகடிக்கப்படணும்னா இயேசு உள்ளத்துல வர வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பெருமை இருக்கிறதா, அங்க இயேசு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறதா, அங்க இயேசு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா பாவத்தை விட்டு, சுயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு நம்ம இயேசு கிட்ட வரும் பொழுது அவர் புதிய மனுஷனாய் நம்மளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஜெபத்துல நிறைய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா ஜெபத்தினால நீங்க மலைகளை கூட விலக பண்ண முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஜெபத்தினால நீங்க எல்லா காரியத்தையும் நீங்க உடைக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல போய் நான் ஜெபிச்சா மட்டும்தான் எனக்கு அபிஷேகம் வர முடியும் இல்லை. என் ஆண்டவர் சொல்றாரு, எங்க 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் உலாவுகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபக்கும் நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அது உத்தம உள்ள ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்த ஆசீர்வாதத்தை திருப்பி தேவன்கிட்ட கேட்க கூடாது.
அல்லேலூயா. சில பேர் கார் வீடு இருந்தாலும் திருப்பி கொடுங்க ஆண்டவர் தான் கேட்பாங்க. ஆமென். ஆண்டவர் கொடுத்துட்டார் உங்களுக்கு, அதை நீங்க பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க பெருக பண்ண 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிற, ஒருவன் என்ன ஞானத்திலே குறைவா இருந்தால் அவன் என்னிடத்துல வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிட்ட நீங்க வரும் பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதிகாரங்கள் ஏன் வந்துட்டு நம்மளுக்கு சில அதிகாரங்கள் ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, சில பொறுப்புகளை நம்ம விலகி போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பயம் இல்லாதனாலதான் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாத காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணாதப்படுகிற அன்பு அந்த நம்பிக்கையினாலே அந்த நம்பிக்கை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஹalleluya. கீழே வாசிங்க அப்படி. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஹalleluya. சில ஆசீர்வாத தேவனுங்க நம்மளுக்கு எப்படின்னா சடனா கொடுக்க மாட்டார். ஹalleluya. சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஜெபிச்சா இப்போ கிடைச்சிடணும். ஹalleluya. அதுக்கு நீங்க தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்குதா? இப்போ ஆண்டவர் இப்போ ஜெபிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எடுத்துக்கொள்ள அந்த இது இருக்கா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? என் தேவன் சில்லறெல்லாம் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. ஆமென். லட்சக்கணக்கில் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஹalleluya. நீங்க கேட்கும் போது அப்படிதான் கேட்கணும். ஆமென். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. ஆமென். கேட்கும் போது நீங்க லட்சக்கணக்கில் கேட்கணும். நீங்க உங்களை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு மேலாக ஒரு ஆசீர்வாதம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. மனுஷங்கிட்ட கேட்கிறீங்கன்னா 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஹalleluya. மனுஷனுடைய சுபாவம் அவ்வளவுதான். ஏன்னா திருப்பி கொடுத்தா இவங்கிட்ட வராது. அதனால என்ன பண்ணலாம், 500 ரூபாய் கொடுத்துடலாம். ஆமென். அந்த 500 ரூபாய் அனுப்புறதுக்கும் இவங்களுக்கு 2 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். ஹalleluya. பேங்க் நல்லா தான் இருக்கும், ஆனா இவங்களுக்கு மட்டும் சர்வர் போயிடும். ஹalleluya. ஹalleluya. மற்றதுக்கெல்லாம் சர்வர் நல்லா இருக்கும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா போய் கறி எடுக்கணும், அத்தை எடுக்கணும், இத்தை எடுக்கணும். ஆமென். அதுக்கு மட்டும் என்ன ஆகும், சர்வர் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஹalleluya. ஆனா தேவனுக்கு கொடுக்கும் பொழுது சர்வர் டவுன் ஆயிடுச்சு பாஸ்டர், ஒன்றும் பண்ண முடியாது. பேங்க்காரன் ஃபோன் பண்ணா 3 நாள் சொல்றான் பாஸ்டர். ஆமென். இப்போ ரம்ஜான் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, என்ன பண்றது? சத்தமா சொல்லுங்க. என்ன டவுன் ஆயிடுச்சு? சர்வர் டவுன் ஆகல, நீங்க டவுன் ஆயிட்டுக்கிறீங்க. ஹalleluya. ஹalleluya. ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா உங்களுக்கு விசாலமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் 7 வழியா தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அதுதான் நீங்க நம்புற கடவுள், உங்களை உருவாக்கின இயேசு அவர் உங்களுக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. வாசிங்க, அப்படியே வாசிங்க கீழே. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களால் நமக்கு உதவி செய்கிறார். பாத்தீங்களா, ஆண்டவரே சொல்லுகிறார், நம்ம பலவீனமா இருக்கிற நேரத்துல அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஹalleluya. உங்களுடைய பலவீனங்களை யாருக்கிட்டே சொல்ல போகாதீங்க. வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. உங்களுடைய பலவீனத்திலும் அவருடைய பலன் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
வேண்டியது என்னதென்று நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அறியாத இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கூட அவருக்கு ஏற்றமுள்ள ஜெபமா இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா வாய்க்கு வந்தபடி நம்ம ஜெபிக்க முடியாது. சில பேர் இயேசு கிறிஸ்து அவருக்காக எவ்வளவு முறை ஜெபிச்சாரு? இயேசு அவருக்காக எவ்வளவு முறை ஜெபிச்சாரு? ஒரு 10 முறை ஜெபிச்சிருப்பாரா? சத்தமா சொல்லுங்க. நீங்க பேசணும் மட்டும் தான் நான் பேச முடியும். நீ பாஸ்டமா தெரியும், விசுவாசிங்க சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருக்காக அவரே ஜெபிக்கவில்லை. ஆமென். ஆனா அவருக்காக ஜெபிக்க பல கூட்டம் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அதான் சொல்றேன், உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது நீங்க நிக்கவே. ஆமென். நீங்க மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க தேவைகளை இயேசு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்காக ஜெபிச்சு தான் நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாத இருக்கிறோம். வெறும் நான் மட்டும் ஆசீர்வாதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பங்களா வாங்கினா அவன் 2 பங்களா வாங்கட்டும். ஏன் சொல்லுங்க? அது கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. அதனால நம்ம அதை பத்தி வைத்தறிச்சல் படக்கூடாது. ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வைத்தறிச்சல் படுவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க பாரு, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வைத்தறிச்சல் போடுவாங்க. ஆமென். சொல்லுவாங்க நிறைய பேர் வயிறு எரிஞ்சு சொல்றாங்க. ஆனா அங்க வயிறு எரியாது. ஆமென். நெருப்பு கிட்ட போனா ஓடி போயிடுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? நெருப்பு மாதிரி எரியுதுன்னு. அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட என்ன பண்ணா, நெருப்பு எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சிருங்க, போய் வயிற்ற காமிச்சிருங்க அப்படி. அல்லேலூயா. அது வயிறு எங்க எரியுதுன்னு எனக்கும் தெரியல. ஆமென். அல்லேலூயா. இயேசு எந்த இடத்துல நான் சொன்னாரா வயிறு எரிஞ்சு நான் சொல்லுகிறேன் இவர்களை மன்னிங்க ஆண்டவரே சொன்னாரா? சரிங்க, சொன்னாரா இல்லையா? வாய் திறந்து சொல்லுங்க. இல்ல. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க வயிறு எரிஞ்சு சொன்ன பாஸ்டர், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். பாஸ்டர் கிட்டே அவன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்னும் இயேசு கிட்ட என்னன்னா சொல்லியிருப்பான். ஆமென். சில பேர் ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே நான் குப்பை, தூசி, சாணி, மண்ணு, கல்லு கில்லு. ஆமென். ஏன்னா ஆண்டவர் உங்களை சாணியாகவா தான் உருவாக்குனாரா? குப்பியா தான் உருவாக்குனாரா? நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே நான் குப்பை, ஆண்டவரே என்னை ஒன்னும் இல்லாத நீங்க உயர்த்துங்க. ஆனா நல்லா விசாலமா இருப்பாங்க வீட்டுல. ஆமென். என்ன மாவும் குறையாதபடிக்கு நல்ல அற்புதமா இருக்கும். ஆனா இவங்க ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் எப்படி இருக்கும்? நான் குப்பை ஆண்டவரே. அப்ப குப்பையில போய் படு, இங்கே இருக்கிற நீ. நான் சாணி, அந்த சாணி எடுத்து பூச்சிக்கோ மூஞ்சில. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா இன்றைக்கு எல்லாருடைய ஜெபமும் இப்படிதான் இருக்கிறது. அல்லேலூயா. நான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு நான் ஏன் வந்தேன், உங்களை நீதிமானாய் மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதனால நீங்க குப்பை இல்லை, தூசி இல்லை, மண்ணு இல்லை. ஆமென். இயேசு உங்களை நீதிமானாய் மாற்றும் பொழுது நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திலும் நீதி உள்ள ஜெபமாய் தேவன் உங்களை வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொன்னப்பா நான் பாவி இல்லை ஆண்டவரே, நான் நீதிமானா இருக்கிறேன். உலகத்துக்கு நான் பாவியா இருக்கலாம், ஆனா என்னுடைய பரலோகத்துக்கு நான் நீதிமானா இருக்கிறேன். நீங்க அறிக்கை பண்ண தேவன் உங்கள் வாழ்க்கையில சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படியே வாசிங்க கீழே. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? சகலத்தை அறிந்திருக்கிறோம். ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் அறிந்திருக்கிற தேவன் அல்ல, அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். அவர் ஒருவர் இப்ப என்ன பண்றாரு? இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஒவ்வொரு காரியத்தை அவர் நோக்கி கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய காரியத்தை தேவனிடத்துல கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு மற்றவங்களுக்காக நீங்க தாங்கி ஜெபிக்கும் பொழுது இயேசு உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபையங்களையும் அவர் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல நீங்க வயிறெறிஞ்செல்லாம் சொல்றது வேண்டாம். ஆமென். அப்படி நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை சபிக்கிறதுக்காக இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வரவில்லை. ஆமென். இல்ல ஜனங்களை பார்த்து நம்ம சபிக்கிறதுக்காக கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. ஜனங்களை பார்த்து போராமப்படுறதுக்காக இயேசு நம்மளை கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. ஜனங்களை உயர்த்ததுக்காக தான், அவர்களை உருவாக்க தான் இயேசு நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பலவீனமா இருக்கிற ஜனங்கள் மத்தியில உங்களுடைய பலத்தை நீங்க எடுத்து போகும் பொழுது இயேசு அவருடைய பலத்தை கொடுத்து அவர்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு போன இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. ஆமென். முதல் அற்புதம் இயேசு எங்க செஞ்சாரு? கானா ஒரு கல்யாணத்துல. ஹல்லேலூயா. மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் குறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. இன்றைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? திராட்சரசம் குறைவா இருக்குதுன்னா என்ன பண்ணிருப்போம்? ஒரு 2-3 ஆட்டெல்லாம் எல்லாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு எடுத்துன்னு வந்து போட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆனா இயேசு பாருங்க, அவர் பிதாவின் சித்தத்துக்காக காத்து கொண்டார். அவர் சொன்னார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஆனா இயேசுடைய நேரம் வரும்பொழுது அவர்களுக்கு வைக்கவே அங்க இடம் இல்லை. தேவன் நிரப்பி அழுக்கி குலுக்கி அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணார். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கொடுக்கிற வேண்டிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் நம்ம கிட்ட கொடுத்துட்டாக்கா அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்குதுன்னா அந்த பணத்தினுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகாது? தெரியாது. 5 நிமிஷத்துல அந்த காசை செலவு பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த காசு போன பிறகுதான் அதோடைய வேல்யூ தெரியும். வேல்யூ தெரியுது காட்டிலும் அன்னைக்குதான் முட்டி போட்டு ஆண்டுட்டு ஜெபிப்போம். ஆனா ஆசீர்வாதம் இருக்கும் போது தேவனை தேடி வர மாட்டாங்க. ஆசீர்வாதம் போன பிறகுதான் இயேசுவேனும். ஹல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் இல்லாத போட்டு இருக்கிறோம். நீங்க தேவனை தேடும் பொழுது இன்னும் நிறைய காரியங்களை இயேசு உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. லூக்கா 6:35 தான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் தெளிவா இருக்கிறது. உன் சத்துருக்களை என்ன பண்ணணும்? நேசிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பிரச்சனை மத்தியில நம்ம பிரச்சனத்தினால தான் விடுதலை கிடைக்குது இல்லை. உங்களுடைய அன்பை நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பை நீங்க காண்பிக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துல விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஒரு அன்புனாலதான் எல்லா வார்த்தைகளும் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு அதே அன்பு தான் இந்த உலகத்துக்கு காமிச்சார். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், நீயோ கடன் கொடுப்பாய்
கடன் வாங்காத இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா கொடுக்கிற கரம் வந்த பிறகு வாங்குற கரம் வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கடனா கொடுக்கறதில்ல, ஆசீர்வாதமாய் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அது கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்மளுக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க அப்படி. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதபடி இருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளியாக குற்றவாளியாய் இருக்காதபடிக்கு இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தவங்களை நம்ம காயப்படுத்துறதோ, மத்தவங்களை நம்ம குற்றம் பண்றதோ, அதனால நம்ம பெருமை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மத்தவங்களை குற்றப்படுத்தீங்கன்னா பிதாகிய தேவன் உங்களை குற்றப்படுத்துவார். ஏன்னா வசனம் சொல்லு, நான் சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா மத்தவங்களை காயப்படுத்துறதுக்காக இயேசு நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரவில்லை. ஆமென். அந்த காயத்தை ஆற்றதுக்காக தான் இயேசு உன்னையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குற்றமுள்ள மனசோட, குற்றமுள்ள சிந்தனையோட நம்ம யாருமே பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கூட பாருங்க, கடைசி வரைக்கும் யூதாவை கூடவே வச்சிருந்தார். ஆமென். ஆனா அவன் தவறு செஞ்சான். ஆமென். தவறு செஞ்சாலும் தேவன் கை கொடுத்தார். ஆனா தெரியும் இயேசுக்கு அவன் தான் காட்டி கொடுப்பான். ஆனாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் வாயில திறக்கல. அல்லேலூயா. அங்க நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்போம்? ஏற்றா கத்திய 2 காதை வெட்டுறான். எனக்கு 1 வெட்டினா அவனுக்கு 2 வெட்டு. ஏன்னா ஆண்டவரே சொல்லிக்கிறார், பிரதர், ஒரு கண்ணத்தை காமிச்சு இன்னொரு கண்ணத்தை காமிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க அதெல்லாம் உஷாரா இருப்பாங்க. ஆமென். அவன் ஒரு குத்து குத்துனா இவன் 10 குத்து குத்துவான் பின்னாடியில இருந்து. கேட்டா நான் அடிக்கவே இல்லை பிரதர், அடிக்கவே இல்லை அவனை. நான் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அமிச்சிட்டேன் பிரதர் அவனை. அல்லேலூயா. ஆனா செய்யற காரியமெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? விரோதமா இருக்கும். அல்லேலூயா. இன்னுமா டிஃப்ரெண்டெல்லாம் பேசுவான். ஆமென். அல்லேலூயா. அதுதான் மனுஷனுடைய சுபாவம். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது தேவன் பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறான். அல்லேலூயா. இதனாலதான் சில ஆசீர்வாதங்களை நம்மளை தடையாய் வைத்திருக்கிறோம். ஆமென். பிரச்சனை எங்க இருக்குதோ அங்க தேவனை வர வைங்க, அங்க இயேசுவை வர வைங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிச்சாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே வாசிங்க. அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள். அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. மற்றவங்களை நம்ம விடுதலை செய்யும் பொழுதுதான் இயேசு என்னை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்களை விடுவிக்காமல் அந்த பாவத்தை நாங்களே பார்த்து ரசிச்சு இருந்தாக்கா இயேசு நம்மள கூட விடுதலை செய்ய மாட்டார். நீங்க என்ன கதறி ஜெபிச்சாலும் இதுதான் காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கு கேளுங்க. நான் ஒன்றும் கணக்கு கேட்க சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்க சொல்லுங்க. ஆமென். கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாருங்க, மூன்றெல்லாம் உஷாரா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலது சரங்கி வந்துடும் அப்பதான். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஒரு இடத்துல அப்படிதான் ஆச்சு. ஒரு ஊழியக்காரர் அவர் பேசும் பொழுது சபையெல்லாம் முடிஞ்சோடனே விசுவாசிங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு எல்லாம் வருவாங்க ஜெபிக்க. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாம் கை கொடுத்து சமாதானம் ஆகுங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக எல்லாம் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போகும்பொழுது ஒரு அம்மா போயிட்டு எந்த கை மெலிசா இருக்குதோ, மோந்திரம் மோட்டா இருக்குதோ அந்த கையை பார்த்து கொண்டே போச்சான். ஆமென். ஏன்னா அங்கே போனால் உருவிடலாமே, கை மெலிசால சக்குன்னு வந்துடுங்க. அல்லேலூயா.
அதனால அந்த அம்மா போய் கை கொடுக்கும் பொழுது ரொம்ப நேரம் கை கொடுத்துச்சான். கை ஆட்டி 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 என்னாச்சு, மோதிரம் வந்துச்சு. அதுவும் அந்த அம்மா கையை ஆட்டிக்கினேன், உன் புடவை நல்லா இருக்குது சிஸ்டர், இது எங்கே வாங்கினீங்க, எங்கே ஃபால்ஸ் அடிச்சிங்க? ஆமேன். என்ன சபை கேட்குறதுன்னா எங்கே ஃபால்ஸ் அடிச்சிங்க? ஆமேன். எந்த டைலர் தான் முக்கியமாக கேட்பாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா சபைக்கு வர்றது இந்த காரியங்களே பார்த்து கொண்டு தான். ஆமேன். அந்த அம்மா குலுக்கி செவி கை கொடுக்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்னா இந்த அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட பேச வந்துடுறாங்க. இல்லையா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, மோந்திரம் இல்லை கையில். உடனே யாருக்கு ஃபோனு? பாஸ்டருக்கு ஃபோனு. ஆமேன். ஏன்னா வேறு யாரும் கிடைக்கல இவங்களுக்கு சபையில். இல்லையா பாஸ்டருக்கு ஃபோன் வச்சுன்னா பாஸ்டர் என்ன பண்ணா, அப்படியாம்மா மோந்திரம் போயிடுச்சா, நான் போய் சபையில் பார்க்குறேன். அப்போ இவங்க வேலை செய்யறதுக்கு யார் இருக்கணும்? பாஸ்டர் இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் தேடி கொடுத்தா கிடைச்சிடும் பிரதர். ஆமேன். நம்ம தேடினா கிடைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அந்த அம்மா உருவி போயிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் மறாத நாள் அடுத்த வாரம் சபைக்கு வரும். அப்போ யார் மேலே டவுட் வரும்? அந்த அம்மா மேலே தான் வரும். அந்த அம்மாவும் வரல, இந்த அம்மாவும் வரல. இப்போ யார் மேலே டவுட் பண்ணணும்? ரெண்டு பேர் மேலேயே டவுட் பண்ணணும். அல்லேலூயா. அந்த அம்மா அடுத்த வாரம் வந்த பிறகு இந்த அம்மாவும் கூட வந்துக்குது. அப்போ பாஸ்டர் கேட்டுக்கிறாரு, ஏம்மா 2 வாரம் நீங்கள் வரல, 2 பேரும் என்ன மோந்திர தேடு நீங்கள் எங்கன்னா மோந்திரத்தை அடமானம் வச்சிங்கன்னா போயிட்டீங்கன்னாம்மா. அல்லேலூயா. ஏன்னா நான் கேட்கும் போது ரொம்ப சிரிச்சிட்டேன் நான். அவர் சொல்லும் போது அந்த ஒரு ஊழியக்காரர் யூடியூப்பில் நான் பார்த்து அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கடைசியாக சொன்னார், இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குதுன்னா போன வாரம் சபைக்கு வரல, அந்த இடத்துக்கு போன மோந்திரோடைய அம்மா. இந்த அம்மா சபைக்கு வந்திருக்கிறாங்க, எங்கள் கேட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. வந்து யாரெல்லாம் சபைக்கு போகிறாங்க கையில் மோந்திரத்தை பார்த்துருக்காங்க. அந்த அம்மா வராதுக்கான என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா வீட்டு அட்ரஸ் தேடி இந்த அம்மா போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, ஏன் சொல்றேன்னா உலகம் அப்படி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த அம்மாவை தேடி இந்த அம்மா ஆட்டை பிடிச்சிக்கின்னு போய்க்குது. அந்த அம்மா பார்த்தா இது கர்ச்சிஃப்ல வந்து மோந்திரத்தை சுருட்டி கொண்டு இங்கே வச்சுன்னுக்குறான். அல்லேலூயா. அது இவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, உங்க படம் ரொம்ப நல்லா இருக்குது, இப்படியே பார்த்துக்கிறாங்க, தெரிஞ்சிருக்குல்ல, இப்படியே பார்த்துருக்குறாங்க. இது என்ன ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குது, காமிங்க சிஸ்டர்ன்னுக்கிறாங்க. அல்லேலூயா. அது உண்மையாக என்னாச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மோதிரத்தை எடுத்துக்கு நாங்கள் வாங்கதா, அந்த மோதிரத்தை இவங்க வாங்குறதுக்குள்ள அந்த அம்மா மைக்க போட்டு கீழே வந்துட்டாங்க. அல்லேலூயா. இவங்க அத்தை பார்த்து பயந்துட்டு என் மேல எதனா கொலை கேஸ் வந்துடும் சொல்லிட்டு அங்கேருந்து மோதிரத்தை எடுத்துன்னு போனாங்களா. போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த அம்மா கடைக்கு பேக் எடுத்துக்கின்னு தெரியாத மாதிரி ரோட்டில் நடந்து போயின்னுக்கிறாங்க. பாருங்க என்னென்ன ஆக்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த மோதிரம், ஏன்னா இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க மைக் வச்சு கீழே வந்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு மனுஷன் வந்து இவ்வளோ தான் அவனுடைய சுபாவம். ஆமென். எதனா ஒரு பொருளை கிடைச்சா அது எடுக்க வரைக்கும் அவன் விட மாட்டான். அல்லேலூயா. என் தேவன் எடுக்கிற தேவன் அல்ல, கொடுக்கிற தேவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா எழுந்து போன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குற இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கையில் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் போட மாட்டீங்கன்னு நம்புகிறேன் நான். அல்லேலூயா. இப்போவே சில பேர் பேக்கில் கழட்டி வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சிரிக்க வச்சாலும் சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்க, சிரிக்க வைக்கலாலும் சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. சத்தமா உங்களுடைய அல்லேலூயா எனக்கு கேட்கக்கூடாது, பரலோகத்துக்கு கேட்கும். அல்லேலூயா. ஏன்னா எப்பவுமே சிங்காசனத்தில் என்ன பண்ணாரு ஆண்டவர்? உலாவி கொண்டே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நடத்துகிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
செகண்ட் கொரிந்தியன்ஸ் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். யாருடைய பலன் பூரணமாய் இருக்கும்? கர்த்தருடைய பலன். இயேசுவுடைய பலன் உங்க வாழ்க்கையில பூரணமாய் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசுவுடைய பலன் எனக்கு வரும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு பலனை கொடுப்பான். ஆமென். இன்ஜெக்ஷனை கொடுத்து அந்த நிமிஷத்துக்கு எல்லாம் படிச்சு நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கலாம் நீங்க. ஆமென். ஆனா கடைசி வரைக்கும் எந்த நோய் நொடி உங்களை தொடாதபடிக்கு பாதுகாப்போட வருதுன்னா அது உங்களுடைய பலன் அல்ல, இயேசுடைய பலன். அல்லேலூயா. ஏன்னா இயேசுடைய பலன் உங்களுக்கு வரும் பொழுது சகல காரியத்திலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சகல பாவத்தை தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் பொழுது அவர் உங்களை வழி நடத்தி உங்கள் எல்லா காரியத்திலும் அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்புவதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய அன்பை நம்ம மத்தியில வெளிப்படுத்துறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவுடைய அன்பு சகல காரியத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் ஜீவனை கூட கொடுக்குறேன், உங்களுக்காக நான் கை அறுத்துக்கிற காதத்துக்கு எல்லாமே அறுத்துக்குவாங்க. ஆனா நீங்க ஆபத்துல இருக்கும் பொழுது உங்ககிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க நம்புற கடவுள் தான் உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இல்ல எந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தாலும் இருக்கிற இடத்துல நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கான பரலோகத்தின் ஆன்சரை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உத்தரவாதம் எங்க வருது? பரலோகத்துல இருந்து வருது. அல்லேலூயா. வாழ்க்கையில சக்சஸ் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தேவன் உங்க வாழ்க்கையில சக்சஸை கொடுப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தோல்வியே இருக்குதா? அல்லேலூயா. அதை விட்டுருங்க. தோல்விக்கு அடுத்தது என்ன நான் செய்யணும் ஆண்டவருக்காக? ஆமென். நீங்க முன்னேற்சிக்கா நீங்க செய்யும் பொழுது தேவன் அதற்காக ஜெயத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல நிறைய காரியங்கள், ஏன்னா பாவமே உலகத்துல தான் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம எது பார்த்தாலும் என்ன தெரியுது? பாவமா தான் தெரியுது. வசனம் சொல்லுகிறது, உன் கண்ணு பாவம் செஞ்சு என்ன பண்ணா? சுத்திகரிக்கணுமா, எடுத்து போடணுமா? அல்லேலூயா. அப்ப நீ இன்றைக்கு ஒரு பாவத்தை பாக்குறீங்க, அப்ப இருக்கிற கண்ணை பிடிங்கி எடுத்துறீங்களா? இல்ல. என்ன பண்றீங்க? தேவனிடத்துல சொல்லி பதிலை கேட்டு பாவத்தை சுத்திகரிக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும் பொழுது இயேசுக்கு அந்த இடத்துல அவர் தேவ ஆலயத்துக்கு அவர் போகும் பொழுது அவர் பரிசுத்தமாக தான் இடத்துக்கு அவர் போனார். அல்லேலூயா. அசுத்தமான காரியங்கள் வந்தாலும் இயேசு விரட்டி அடித்தார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அசுத்தமானதான் காரியங்களை இயேசு நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார்னா அதற்காக நீங்க இன்னும் அசுத்தமாக ஆகணும் இல்லை, அதை நீங்க பரிசுத்தமாக மாற்றுறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா நீங்க மாற்றும் பொழுது இயேசு உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றுவார்.
அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கிருபையை அவர் வைத்திருப்பார், பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார், பெரிய வல்லமையை அவர் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா என்பது என்னை மகிமைப்படுத்துறதா இல்லை, இயேசுவை மகிமைப்படுத்துறது. அல்லேலூயா. அந்த இயேசு நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்க திருப்பி அதான் செய்வார் உங்களுக்கு. ஆமென். அவர் கெட்டதா செய்த தேவனே அல்ல. அல்லேலூயா. எது செஞ்சாலும் என்ன செய்வாரு? நன்மையே செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க உள்ளத்துல என்ன தடைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் இயேசு உங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார்ல, மனுஷன முகத்தை பார்க்கலாம் ஆனா தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இது ஏன் சொல்றேன்னா, உங்க இருதயத்தின் மனக்கண்களை தேவனுக்கு திறந்து கொடுங்க. வேற இருதயம் மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற மனக்கண்களையும் நீங்க திறந்து கொடுங்க. நீங்க திறக்கத்தான் தேவன் அதை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டயாலிசிஸ் போனாங்க என்ன பண்ணுவாங்க, பிளட் பியூரிஃபை பண்ணி கொண்டே இருப்பாங்க. பட் டயாலிசிஸ் போல என்ன ஆச்சு, ரத்தம் என்னாகும், கெட்டு போயிடும். அல்லேலூயா. ஆனா அதே போலதான் இயேசுடைய ரத்தம். ஆமென். நீங்க தினம் தினம் பாவத்தை நீங்க சுத்திகரித்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை தேவன் சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா சுத்திகரித்தது உலகத்தினால் அல்ல, தேவனால் வரும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, நான் இயேசு பத்தி தான் ரொம்ப பேசிட்டு இருப்பேன். ஏன்னா ஐ லைக் ஜீசஸ், அதான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா தாவீது இருக்கலாம், பவுல் இருக்கலாம், சவுல் இருக்கலாம், சாமுவேல் கூட இருக்கலாம், தீர்க்கதரிசி எல்லாரும் இருக்கலாம் ஆமென் வேதத்துல. ஆனா இவங்கெல்லாம் இயேசு கிட்ட தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதனால இவங்களை வச்சு நான் அபிஷேகத்தை வாங்குறத காட்டிலும் இயேசு கிட்டே நான் வாங்கிடுறேன். அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபிக்கும் போது சாலமோன் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். சாலமோன் செஞ்ச தவறு நீங்க செய்யறீங்களா? தாவீதின் ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமென். எஸ்தரை போல, டெபோராவை போல ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஆமென். ஆனா எஸ்தர் டெபோரா செய்த கேரக்டரை நீங்க ஃபாலோ பண்ணணுமா? நீங்க இயேசுவை போல மாறுங்க. நீங்க இயேசுவை சொல்லுங்க, அப்பா உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே உம்மை போல நீங்க என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஒரு பாவமும் செய்யாத ஆண்டவரே உலகத்துல எப்படி வாழ்ந்தீங்களோ அந்த வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இயேசு என்னுடைய ஃபேன் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நிறைய பேர் என்னை கொஸ்டின் பண்ணாங்க, நீங்க என்ன வேற இயேசு பத்தி தான் பேசுறீங்க. ஆமென். பிதாகி தேவனை பத்தி, இயேசு பத்தி ரெண்டு பேர் மட்டும் தான் நான் பேசுவேன். பட் மற்ற டாபிக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இயேசுவை தான் நான் போடுவேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். இப்ப நீங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா முதல்ல எங்க போறீங்க? இன்டர்வியூ போறீங்க. ஆமென். அந்த HR என்ன இன்டர்வியூ எடுத்தாலும், ஆனா நீங்க பாஸ் கிட்ட இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? பதில் வரும். சோ HR என்ன பண்ணுவான்? பாஸ் கிட்ட போயிட்டு சொல்லுவான். ஆமென். அவன் ஒருவேளை உங்களை பத்தி தப்பான ரிமார்க் கொடுத்தாலும், ஆனா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எங்க சாங்ஷன் ஆகும்? பாஸ் கிட்ட தான். இல்லையா? நீங்க HR கிட்ட பேசுற அந்த கம்ஃபர்டபிள் பாஸ் கிட்ட இருக்குமா? இருக்காது. இல்லையா? அப்ப நீங்க பாஸ் கிட்ட அந்த லெட்டரை வாங்கும் பொழுது அப்படி எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களா? இல்லையா? அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்க வாங்கி நீங்க வரும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆமென்.
அப்போ என்ன சுத்தி வலிச்சு நம்ம பக்கத்துல 12 சீஷர்கள் இருந்தாலும் அத நடுவுல நிக்கிற இயேசு கிட்ட இருந்து ஆசீர்வாதம் ஆகும்போது எப்படி சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு கம்பல் தொலைஞ்சு போச்சு. ஆமென். என்ன பண்றீங்க? தேடுறீங்க. அங்க தேடுறீங்க, இங்க தேடுறீங்க, எல்லா இடத்திலும் கட்டில் பீரோ எல்லாம் எடுத்து போட்டு தேடுறீங்க. ஆமென். ஆனா அந்த கம்பலை நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அதோடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதுதான் 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 என்னுடைய கம்பல். ஆமென். அதே மாதிரி தான் இயேசு. சகல பாவங்கள் நீங்க செஞ்சு வந்தாலும் இவன் தான் என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. அந்த அன்பினாலதான் உலகத்தை இயேசு ஜெயித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொருளை தொலைஞ்சு போய் நம்ம அவ்வளவு தவிக்கிறோம்னா உங்க ஆத்துமா தொலைஞ்சு போனா இயேசு எவ்வளவு தவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவனுக்குள்ள நடத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய சமூகத்தில். எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கண்களையும் மூடி இருக்கிற இடத்துல எல்லா கண்களையும் மூடி கரங்களை உயர்த்தி எல்லா கரங்களை உயர்த்தி ஒரே நிமிஷம் நான் முடிக்க போகிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. என்னை தொடுங்க அப்பா ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்க அப்பா ஆண்டவரே. என்னை வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து நோக்கி பாருங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே அவரை பார்த்து சொல்லுமா நன்றி நன்றி ஐயா. நல்லவரே கரங்களை அசைத்து சொல்லுமா ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை அப்பா. எத்தனை இன்னல்கள் அப்பா. எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. சத்தத்தை உயர்த்தி எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சுத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. சுத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா ரட்சகரே இயேசுநாதா
மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3 மாதங்களாய் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் எந்த ஒரு தடை இல்லாமல் இந்த ஆராதனையை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். துதிக்கிற பாடல்கள், இசைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற குடும்பங்கள், வேத வசனங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மாதங்கள் நம்மை கர்த்தர் நடத்தினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 4வது மாதத்தில் கர்த்தர் காணும்படி கர்த்தர் கிருபை தந்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே சிறிய ஜெபத்தோடு நாம் முடிப்போம். அன்பினேச பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான பாண்டவரே, அப்பா நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் நீர் உடைத்த கிருபைக்காக நன்றி. எல்லா இரும்பு தார்ப்பாளர்களையும் முறித்த கிருபைக்காக நன்றி. அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை நான் வெளிரங்கமாய் கொடுப்பேன் என்று சொன்னதுபோல பாண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க வெளிரங்கமாய் கொடுக்க போற கிருபைக்காக வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடிக்கு அவரை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.